Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட பார்ட் 3 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ரெண்டு மாஸ்க் மேன் பூப்பாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல ஒருத்தனை டாய் கொன்னுறான் அண்ட் இன்னொருத்தன் அங்க ரெண்டு எஸ்கேப் ஆயிடுறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பூப்பாவோட பயாலஜிக்கல் அப்பாக்கு ஃபியூனரல் நடக்குது. அவர் அந்த காட்லயே வச்சு போடிச்சிட்டு அவருக்கு ஃபிளவர்ஸ் வச்சு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அப்போ பூப்பாக்கு அவன் அப்பா கிட்ட ரெண்டு கால் வருது. பட் இவன் அதை அட்டென்ட் பண்ணல. இத பத்தி நாம பிரசிடென்ட் கிட்ட சொல்ல வேண்டாமான்னு வாயு கேட்க, அங்க இருக்கிற யாருக்கும் நான் அப்பாவோட பையன் இல்லைன்றது தெரிஞ்சிருக்கு. அவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இப்போதைக்கு நம்மளால யாரையுமே நம்ப முடியாதுன்னு சொல்லவும், கிராம் அதுக்கு என்னோட உலகத்துல இவரு சாகல, பூப்பா தான் இறந்து போனான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு தாய் கிட்ட சொல்ல, நாம பிளானையே ஃபாலோ பண்ணலாம், பூப்பாவை பாதுகாக்கலாம்னு சொல்றான். அப்போ பூப்பா ரன் கிட்ட நீ கொஞ்ச நாளைக்கு பேங்காக்ல போய் ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு வாயு கிட்ட ரன்னை கூட்டிட்டு போய் விட சொல்றான். பட் இப்ப இவங்களால ஆபீஸ் காரை யூஸ் பண்ண முடியாது. சோ டாய் நீங்க என்னோட காரை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு ஜாவ் கிட்ட நீ அவங்கள கூட்டிட்டு போய் விடுறான்னு சொல்றான். அதை கேட்டு அவனும் நானான்னு கேட்க, பின்ன நான் கூட்டிட்டு போகவான்னு திருப்பி கேட்கவும், இல்ல நானே போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவனும் வாயுவும் அங்க ரெண்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ரன் பூப்பாவோட கையை பிடிச்சிட்டு பாட்டு கவனமாயிருன்னு சொல்ல, அவனும் கையை பிடிச்சி ஓகேன்னு தலையாட்டிட்டு அவளை அனுப்பி விடுறான். அட கிராம் பாட்டு ஃபீல் பண்ண டாய் கிராம பாட்டு ஃபீல் பண்றான். கட் பண்ணா இவங்க மூணு பேரும் இப்ப ஜாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. கிராம் பூப்பா கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றத பார்த்து டாய்க்கு லைட்டா காண்டாகுது. இன்னைக்கு நைட்டு நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, ஜாவ் எப்பயாச்சும்னா வீட்டு பக்கம் வருவான். சோ யாரும் இங்க வரமாட்டாங்க, என்னோட வீடை விட இந்த இடம் சேஃபா இருக்கும்னு சொல்ல, பூப்பாவை இங்க தனியா விட்டு போறது சேஃபான்னு கிராம் கேட்க, அப்பனா நீயும் இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்றான். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன்னு சொல்றத கேட்டு பூப்பாட கேட்டு, தேங்க்ஸ், நீங்க எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு திரும்புறப்ப கிராம் அவன் முடுக்க பார்த்துட்டு, பூப்பா உனக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னு அவன் கையை பிடிச்சி சோஃபால உட்கார வைக்கிறான். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு பூப்பாவோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பேண்டேஜ் சேஞ்ச் பண்றப்ப தாய் எதுவும் சொல்லாம வெளியே போறான். அப்ப கிராமும் வெளியே வந்துட்டு, என்ன அதுக்குள்ள கிளம்புறேன்னு வழி மறைச்சு கேட்க, ஆமா நான் கிளம்புறேன்றான். உனக்கு தான் பூப்பாவை பாத்துக்கிற வேலை இருக்குல்லன்னு கேட்டுட்டு அங்க ரெண்டு கிளம்புறப்ப ஏன் கோவமா இருக்குன்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வழி விடுன்னு சொல்லிட்டு போக கிராம் குறுக்க வந்துடுறான். சோ ரெண்டு பேரும் முட்டி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப தாய் கிராமோட கண்ணை பார்க்க, கிராமும் தாயோட கண்ணை பார்க்க, இவன் கிராம கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வரான். ஆனா பண்ணல. கிராம் அப்படியே விட்டுட்டு அங்க ரெண்டு இன்ச்சு போயிடுறான். கிராமும் ஏண்டிச்சு உட்காந்துட்டு, ஏய் டாய் எங்கடா போற சொல்லிட்டு போடான்னு கேக்குறான். பட் தாயும் அதை கண்டுக்கவே இல்ல. கட் பண்ண இங்க கார்ல ஜாவும் வாயுவும் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க அண்ட் ரன் பேக் சீட்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஜாவ் உன் கூட எல்லாம் வர வேண்டியதா இருக்கேன்னு சொல்லி சண்டைய ஆரம்பிக்க, நான் மட்டும் என்ன விருப்பப்பட்ட வரேன்னு வாயு கேட்கவும், அப்போ நான் காரை ஸ்டாப் பண்றேன், நீ வெளியே போன்னு சொல்ல, ரெண்டு பேரும் நீ போ இல்ல நீ போன்னு சண்டை போடுறாங்க. அட நேரத்துல ரன் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம சாப்பிட போலாமான்றா. அதை கேட்டு இங்க என்னோட ஃபேவரட் பிளேஸ் ஒன்னு இருக்கு, அங்க போலான்னு ஜாவ் சொல்ல, ஆமா சின்ன வயசுல நம்ம இங்க வந்திருக்கோம்ல, அங்கிள் கூட நம்மள சண்டை போடுறதுக்கு திட்டுவாரேன்னு உடனே ரெண்டு பேரும் ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, அதான் எப்ப பாரு என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான்னு வாயு சொல்ல, இவன் தான் எப்ப பாரு என் பின்னாடியே வந்துட்டு நான் சாவடிப்பான்னு ஜாவ் சொல்லவும், இதை வச்சு ரெண்டு பேரும் சண்டைய ஸ்டார்ட் பண்றாங்க. கட் பண்ணா இங்க பாரோட கேசினோவை காட்டுறாங்க. அங்க கிராம்லிங் பண்ண வந்தவர் ஒருத்தர், நீங்க என்ன ஏமாற்றுறீங்கடான்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, போறவங்க வந்துட்டு அவரை ஷூட் பண்ணிடுறான். அப்புறம் அவரோட பாடியை இந்த இடத்துல கெட்டி போட்டு வச்சிருக்க அவரோட வைஃப் என்ன என் ஹஸ்பண்டை பார்க்க விடுங்கன்னு கதறி அழுறாங்க. அப்ப போரோட ரைட் ஹேண்ட் வந்துட்டு, சார் நான் டாயை பத்தி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க ஜாவ் வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க போரோட ரைட் ஹேண்ட் நின்னுட்டு இருக்கான். இங்க என்னன்னா பண்றீங்கன்னு கேட்க, பாஸ் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, வா போலான்னு போரோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரான். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்க, ஒன்னும் இல்ல என் பையன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும், நாங்க எப்பவும் போல சும்மா ஊர் சுத்திட்டு இருப்போம், அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்லைன்னு போய் சொல்ல, இவன் ஜாவோட கையை பிடிச்சி அந்த டேபிள்ல வைக்கிறான் அண்ட் போறவன் கையில கட்டிய சொருகிட்டு, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன், தாய் யாரு மறைச்சு வச்சிருக்கான்றத சொல்லுன்னு மிரட்டி கேட்க, இன்னொரு பக்கம் பூப்பா வாயுக்கு கால் பண்ணி நீ நான் போன பட்டின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண, எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க கிராம் தாயை தேடி வாட்டர் ஃபால் கிட்ட வரான். அவன் குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததும் இவன் திரும்பி நின்னுக்கிறான். இங்க எதுக்கு வந்தன்னு கேட்க, நீ எதுக்கு என் மேல கோவமா இருக்கன்றத தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தன்னு சொல்லிட்டு, உனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன்
மாட்டேன். நான் ரொம்ப தொல்லை பண்றேன்னு எனக்கே தெரியுது. ஸோ நீ டைரக்டா சொல்லிடு. பட் என் மேல இந்த மாதிரி கோவப்படாதுன்னு சொன்னதும் தாய் அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு அப்போ என் மைண்ட்ல வேற விஷயம் ஓடிட்டு இருந்தது. நான் உன் மேல கோவப்படலைன்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்றான். அதை கேட்டு கிராமோ தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ என் மேலதான் கோவமா இருக்கியோன்னு நினைச்சிட்டேன்னு சொன்னதும் நான் உன் மேல கோவப்படலைன்னு சொல்லிட்டு என்னால உன்னை எப்பவுமே வெறுக்க முடியாதுன்னு மனசு நினைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தாய் வீட்டுக்கு வர அங்க இவனோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படிடா இருக்கான்னு கேட்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கோவமா கேக்குறான். நம்ம மீட் பண்ணி 3 வருஷம் ஆகுது, கொஞ்சம் நல்ல விடமா பேச மாட்டியான்னு கேட்டுட்டு ஏண்டிச்சு தாய் கிட்ட போக எனக்கு தெரிஞ்சு நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்றப்ப நான் உங்க கழுத்துல கட்டி வச்சிருந்தேன்னு சொன்னதும் இவரு சிரிச்சுட்டு சரி ஓகே நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். போலீஸ் என்ன ரொம்ப தொல்லை பண்றாங்க. சோ நீ அவனோட பையனை கிட்னாப் பண்ணி மிரட்டணும்னு சொல்றத கேட்டு நான் எதுக்கு அட பண்ணணும்னு கேக்குறான். அப்பா அவரு மொபைல் எடுத்து காட்ட தாய் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா போரோட ஆளுங்க கிராம் அம்மாவோட வீட்டுல இருக்காங்க. நான் சொல்றத மட்டும் நீ செய்யலன்னா அந்த வீட்டை நான் எரிச்சிருவேன்னு மிரட்ட தாய் கடுப்பாயிட்டு அவரோட சட்டையை பிடிச்சி கத்துறான். அப்பா அவரோ கூலா மனுஷங்களை எது வீக் ஆகும் தெரியுமா, அதுதான் ஃபீலிங்ஸ். ஆனா அது ஹார்ட் இருக்கிற வரைக்கும் அதுவும் இருந்துட்டே தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நல்லா யோசிச்சு பாரு நான் சொல்றத பண்றியான்னு கேட்டுட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப இங்கே பூப்பா வாயு கூட பேசிட்டு இருக்கான். ஏதாச்சும் கண்டுபிடிச்சியான்னு கேட்க நான் பண்ற பேரே ஃபேக் தான். தாய் சில நேரத்துக்கு அவனை கிராம்னு கூப்பிடுறான். பட் இதுல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா இந்த ஊர்ல கிராம்னு ஒருத்தன் தான் இருக்கான். ஆனா அவன் இறந்து போய் 3 வருஷம் ஆகுது, அதுவும் போறாளன்னு சொல்ல இவனும் ஒருவேளை கிராம் இன்னும் உயிரோட இருக்கலாம், ரிவெஞ்சுக்காக திரும்ப வந்திருக்கலாம்னு சொல்ல அப்போ எதுக்கு நம்ம கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றான்னு வாயு கேக்குறான். இந்த மேட்டர் எங்கெங்கயோ போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டோர் ஓபன் பண்ணி போரோட ரைட் ஹேண்ட் அங்க வரான். பாஸ் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாருன்னு சொல்லி முடிக்க பின்னாடி கிராம் வந்துட்டு அவன் மண்டையில பாட்டில் அடிச்சு உடைச்சிட்டு பூப்பாவை கூட்டிட்டு அங்க இருந்து ஓடுறான். கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு 2 பேரும் இங்க மறைஞ்சிட்டு இருக்கிறப்ப எப்படி அவன் இங்க வந்தான்னு கிராம் கேட்க அதை நீ என்ன சொல்லணும் கிராம், எங்களை என்ன ஏமாட்ட பாக்குறியா? கிராம் இறந்து 3 வருஷம் ஆகுது, பட் நீ இங்க உயிரோட இருக்க, நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கியான்னு கேட்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் யாருன்றத இப்ப என்னால சொல்ல முடியாது, பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கு போற பட்டி எதுவும் தெரியாதுன்னு அவன் கையை பிடிச்சிட்டு நான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். பூப்பாவும் கிராமும் ஒன்னா 2 மெமரிஸ் ஃபிளாஷ் ஆகுது. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா இந்த மெமரிஸ் இப்ப கிராமுக்கு வரல, அதுக்கு பதிலா பூப்பாக்கு வருது. அதை நினைச்சு பார்த்துட்டு பூப்பா கிராமோட கையை விட்டுடுறான். அந்த நேரத்துல வாயு அங்க வந்துற 2 பேரும் கார்ல ஏறி அங்க 2 எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்புறம் கார் ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து நிக்குது. அப்ப கிராம் பூப்பா பக்கத்துல வந்து நின்னுட்டு எதுவும் சொல்லாம ஆடிட்டு இருக்க என்னடான்னு பூப்பா கேக்குறான். வாஷ்ரூம் போகணும்னு சொல்ல அப்ப போடான்னு சொல்றான். நீ என்ன இங்கேயே விட்டுட்டு போயிருவியோன்னு பயமா இருக்குன்னு சொல்லவும் நான் தான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன போடா, உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன்றான். அதை கேட்டும் கிராம் சும்மா இருக்காம பூப்பா கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் வாஷ்ரூமுக்கு போறான். அதுக்கப்புறமா வாயு என்ன இவ்வளவு லேட் ஆகுதுன்னு கேட்க இதை மாட்டிக்கிச்சு என்னால எடுக்க முடியலன்னு சொல்றான். அப்போ அந்த இடத்துக்கு போரோட ஆளுங்க வந்துற அந்த ஒர்க் பண்றவன் அங்க 2 ஓடி போயிடுறான். அண்ட் இவங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. இதை தூரத்துல 2 கிராம் பார்த்ததும் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறான். போரோட ரைட் ஹேண்டும் கிராம் எங்கேயாவது இருக்கானான்னு பார்த்துட்டு கார்ல ஏறுறான். அவங்க அங்க இருந்து போனதும் கிராம் அங்க 2 காட்டுக்குள்ள ஓடி போறான். அப்போ ஒரு இடத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துற அவன் தாய் கூட 2 மெமரிஸ் நினைச்சு பாக்குறான். அதுல கிராம் ஏ தாய் எனக்கு வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு வரப்ப ஸ்லிப் ஆகி தாய் மேல விழுந்துடுறான். நீ ஓகேவான்னு கேட்க இல்ல என் காலில் சொலுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே உட்கார உன்னால சரியாவே நடக்க முடியல, இதுல நீ வேற தனியா போயிட்டு எப்படி பூப்பாவை காப்பாட்டுவேன்னு கேட்டுட்டு என் மேல ஏறிக்கோன்னு அவனை தூக்கிக்கிறான். அப்ப கிராமோ நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல நான் உன் கூட இல்லாத நேரத்துல ஏதாச்சும் நடந்தா அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்க அப்பவும் நீ என்ன காப்பாட்ட வருவேன்னு எனக்கு தெரியும்ன்றான். கற்பனா இப்ப இவன் கண்முழிச்சு பாக்குறப்ப எதிரில் இவன் நின்று முறைச்சிட்டு இருக்கான். இதை கட் பண்ணா இப்போ 3 பேரும் போரோட இடத்துல இருக்காங்க. இவங்க கிட்ட போர் வந்துட்டு தாய் கூட சேர்ந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க கும்ஃபால இருக்கிற யாரும் என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, இப்போ என்னால யாரையுமே நம்ப முடியாது, அதான் நான் தாயை பாடி கார்டா அப்பாயிண்ட் பண்ணேன்னு சொல்லவும் இவன் சொல்றது உண்மைதான், இதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு இவன் இந்த போட்டோவை காட்டுறான். அதை பார்த்ததும் அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பூப்பா ஷோல்டரை பிடிச்சி சாரி கேக்குறாரு. அப்பனா நாங்க இங்க இருந்து போலாமான்னு பூப்பா கேட்க ஆமா கண்டிப்பா, இந்த கேமுக்கு அப்புறம் நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு இந்த கன்ல 3 புல்லட்ஸை மட்டும் லோட் பண்ணி இதை வச்சு ஒவ்வொருத்தரும் உங்க தலையில ஷூட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க இங்க 2 வெளியே போலான்னு ஃபர்ஸ்ட் பூப்பா கிட்ட அந்த கன்னை கொடுக்க இந்த ரைட் ஹேண்டோ இன்னொரு கன்னை வச்சுட்டு சீக்கிரம் ஷூட் பண்ண இல்லைன்னா நான் பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். ஸோ பூப்பா அந்த கன்னை வாங்கிட்டு ஷூட் பண்றான். புல்லட் வரல. அடுத்து அந்த கன் வாயு கிட்ட போகுது. அவனும் பயத்தோட அதை வாங்கிட்டு ஷூட் பண்றான். அப்பவும் புல்லட் வரல. அதை பார்த்து போறதுக்கு காண்டாவது என்ன 2 பேருமே எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு நினைச்சிட்டு அந்த கன்னை வாங்கி கிராம் கிட்ட தர அவனுக்கும் பயத்துல கையெல்லாம் நடுங்குது.
இந்த ரைட் ஹேண்டோ நீ ஷூட் பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமான்னு மிரட்டுறான். அதனால வேற வழி இல்லாம கன்னை வாங்கிட்டு ஷூட் பண்ண இவனுக்கும் புல்லட் வரல. ஸோ 3 பேரும் ஹாப்பியா இருக்கிற நேரத்துல போற நான் யாராச்சும் 2 பேரு தான் இங்க இருந்து வெளியே போக முடியும்னு சொன்னேன்னு புதுசா ஒரு ரூலை போட்டுட்டு பூப்பா நீ சொல்லு யார் இங்க இருந்து போக போறதுன்னு கேட்க அவன் கிராம் கிட்ட சாரி சொல்லிட்டு இவனும் வாயுவும் அங்க இருந்து போயிடுறாங்க. கட் பண்ணா இவங்க கிராம் இந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நைட்டும் ஆகுது. இவன் மட்டும் தான் இங்க தனியா இருக்கான். அப்போ இவன் அழுது இருக்கிறப்ப அவனோட அம்மாவும் டாவும் அங்க வந்து இவனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. தென் இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப யாரும் வர சத்தம் கேட்கவும் டாவ் அவங்கள கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ண இங்க காட்டுக்குள்ள பூப்பாவும் வாயுவும் கேம்ப் ஃபயர் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் சரியான பயந்தாங்கொல்லியா இருக்கேன். கிராம் நிறைய தடவை என்ன காப்பாத்தி இருக்கான்னு பூப்பா சொல்ல, ஆனா நீ போர் மிரட்டினால தானே அப்படி பண்ண, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு வாயு சொல்றான். நீ என்னோட இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்க நான் எதுவும் நடக்காத மாதிரி இருந்திருப்பேன், ஏன்னா நான் தான் குஃபாவோட பிரசிடென்ட்னு சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க 2 பேரும் கிராம காப்பாற்றுறதுக்கு இங்க வராங்க. பட் போரோட அடியால் ஒருத்தன் இவங்கள பிடிச்சிடுறான். அப்ப கிராமோ ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க, உங்களுக்கு கண் தெரியாது, ப்ளீஸ் அவங்கள போக விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்கவும் சரி இனி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு 2 பேரையும் வார்ன் பண்ணி அனுப்பி விட்டுறான். அன்னைக்கு மதிய நேரத்துல போறோம் ஆளுங்களும் அங்க வராங்க கிராம் சாகுறத பாக்குறதுக்கு. அப்ப தாய் இந்த காஸ்டியூம்ல வந்துட்டு கிராம் கழுத்துல கட்டிய வைக்கிறான். பட் கிராமுக்கு அது தாயின்றது தெரியாதனால இதுதான் நம்ம கடைசி நாள்னு நினைச்சிட்டு இது வரைக்கும் அவன் பூப்பா கூட இருந்ததை பத்தி நினைச்சு பாக்குறான். அந்த நேரத்துல தாய் அந்த கயிறை கட் பண்ணி விட்டுட்டு அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணி பேக்கெட்ல இருந்து கன் எடுத்து ஏம் பண்றான். நான் தான் சொன்னேன்ல என்ன நடந்தாலும் உன்னை விட்டுற மாட்டேன்னு சொன்னதும் கிராம் அந்த கயிறை ரிமூவ் பண்ணிட்டு தாயை ஹக் பண்ணிக்கிறான். அந்த நேரத்துல பூப்பாவும் அவனோட பாடி கார்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக், இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு பூப்பா கேக்குறப்ப நான் எதுவும் நடக்காத மாதிரி போயிருப்பேன், ஏன்னா நான் தான் குஃபாவோட பிரசிடென்ட் அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்னு சொன்னதும் சரி வா கிராம காப்பாத்த போலான்னு சொல்றான். இப்போ இவங்க இங்க கன்னை ஏம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போக இந்த ரைட் ஹேண்டும் அவங்கள ஃபாலோ பண்ணி போக பாக்குறான். ஆனா போறவனை ஸ்டாப் பண்ணிட்டு விட அவங்க போகட்டும்னு சொல்லிடுறான். இவங்க வெளியே வந்ததும் பூப்பா தாய் கிட்ட இங்க இருந்து நம்ம பிரிஞ்சு போலாம், எனக்கு இன்னொரு வேலை முடிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லவும் தாய் கிராம கூட்டிட்டு ஒரு குகைக்கு வந்துடுறான். இந்த இடம் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு, இங்கே நீ சேஃபா இருப்ப, கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே இருன்னு சொல்ல கிராம் எதுவும் ரிப்ளை பண்ணாம அவனையே பாட்டுட்டு இருக்கான். அப்போ தாய் கிராம்னு அவனை கூப்பிட நீ எங்க போயிருந்த, என்ன நல்லா பாட்டு பண்ண ப்ராமிஸ் பண்ணலன்னு கேட்டுட்டு பூப்பா என்னை விட்டுட்டு போயிட்டான், நீயும் காணாம போயிட்ட, நான் என்ன அவ்வளோ யூஸ்லெஸ் ஆயிட்டேனா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போறீங்கன்னு ஃபீல் பண்ண தாயை அவனை ஹக் பண்ணிட்டு சாரி சொல்றான். இதோட பார்ட் 3 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.